மோரார்லெஸ் இந்த மைண்ட் லெவலில் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிஸ், சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான ப்ராக்டிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை இந்த ரிலேட்டடாக டீச் பண்ணுறவங்க, ட்ரெயின் பண்ணுறவங்க யாரை நீங்கள் போய் டச் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரு ப்ராக்டிஸ் என்னமோ ஒரு காமனாக தாங்க இருக்கும். அதில் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க, இதை தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ்லாம் காமனாக தான் இருக்கும். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எது மாறுபடுது தெரியுங்களா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அவங்க என்ன டூலை கையில் வச்சுருக்காங்க, அந்த டூல் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இதுதான் அவங்களுக்குள்ள வேரி ஆகிற விஷயம். இந்த ப்ராக்டிஸ்லாம் காமனாக தான் இருக்கும். எல்லாருமே காமனாக கண்டிப்பாக அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க, விசுவலைசேஷன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கிராட்டிடியூட் பற்றின சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இது எல்லாருக்கும், ஏன்னா மைண்ட் லெவலில் போயிட்டீங்கன்னா இந்த 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 டெக்னிக்ஸ்லாம் வந்து ரெப்பிட்டேஷன் ப்ராக்டிஸ்லாம் வந்து காமன் ஃபார் ஆல். பட் அந்த டூலெலாம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதை வந்து எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகிறது, நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா யூடியூப்லேயோ ஆர் சம் அதர் மென்டார் மூலமாகவோ நீங்கள் சில விஷயங்களை எப்படியாவது நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் முன்னேறணும், பெரிய ஆளாக வரணுன்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷனை மாற்றிக்கணுன்ற முயற்சியில் நீங்கள் தேடி தேடி படித்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள உள்ளே வந்திருக்கும். ஆனால் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாமல் தான் நிறைய பேர் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாங்க டிஃப்ரென்ஸ். ஒருத்தவங்க வந்து அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு டூலை கையில் எடுத்திருப்பாங்க. சில பேர் வந்து இந்த வாஸ்து அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து நாடி பார்க்குற அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அஸ்ட்ராலஜி அதை வச்சு மோட்டிவேட் பண்ணாங்க. அது மாதிரி மோட்டிவேஷன் ஒரு இதாக வச்சுருப்பாங்க. அப்புறம் லைஃப் ஸ்கில்லு, லைஃப் கோச், அந்த மாதிரி சில விஷயம் பண்ணுவாங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த டூல் வந்து ஹீலிங்ன்ற டூல்னு எடுத்திருக்கேன். பிராணி ஹீலிங் அப்படின்ற டூலை நான் கையில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து 12 இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை பேஸாக வச்சு தான் நான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த நம்மக்கிட்ட வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, நிறைய பார்த்துருப்பாங்க. மேம் நான் வந்து அக்குபஞ்சர் போனேன், அக்கு டச் போனேன், அப்புறமா வந்து நான் சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்தேன், அப்புறம் வந்து நான் அலோபதியில் இத்தனை வருஷங்களாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் நான், அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்களோட டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் அவங்க ஆல்ரெடி கடந்து வந்த விஷயங்களை மட்டுமே கேட்குறதுக்கே எனக்கு 1 டே செஷன் முழுசாக வேணும். அவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்தாங்கன்னா எண்ட் ஆகிடும் அந்த அந்த என்ன டிமாண்ட்ஸோடு இங்கே வர்றாங்களோ அந்த டிமாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபில்லப் ஆகிடும். அதுதான் இங்கே நடக்கக்கூடிய மேஜிக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் சப்போஸ் நீங்கள் கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கர்மா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நடந்த விஷயத்தை வச்சு நான் புரிஞ்சிட்ட விஷயம் அப்படி தான் நினைக்கிறேன். இது ஒரு காடோட கிரேஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களில் யாருக்காவது இந்த கர்ம முடிகிற கட்டத்தில் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ஹீலிங் பற்றின டீட்டெயில்ஸ், புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. நன்றி.